நல்லா வளர்ந்தவர்கள், வேலைக்கு போகிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, இவங்க மத்தியிலே இருக்குது. குறிப்பாக பெண்கள். இதுக்கு அடிக்ஷன் யார் அதிகமா? பெண்களா? ஆண்களா? மன அழுத்தம் வந்தாலும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ளே போயிடுவாங்க, அல்லது சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அதிகபட்சத்தில் மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் நேயர்களே. சைக்காலஜி சம்மந்தமாக நாம் தொடர்ந்து உளவியல் சம்மந்தமாக உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் போன வாரத்துடைய தொடர்ச்சியாக இந்த செல்ஃபோன் பயன்பாடுகள், சமூக வலைதளங்களை பயன்படுத்துதல், அது நம்மளை எப்படி அடிக்ட் ஆக்குது, அதுலேருந்து விடுபடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சைக்காலஜிஸ்ட் இளையராஜா சார்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். இந்த சமூக வலைதளங்கள் பயன்பாடு, செல்ஃபோனு, இதெல்லாம் நமக்கு பெரிய அடிக்ஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. கரெக்ட். ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. அப்போ வரப்பிரசாதமாக அடிக்ஷனா? எதையுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா நம்ம அடிக்ஷன்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற இந்த கேள்வியும். நம்ம எந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதனுடைய ஹெல்ப்பை நாடியே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுக்க முழுக்க அதுக்கு டிபெண்ட் ஆகிடும். நம்ம அதை எப்படி சொல்லணும்னா சைபர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு இன்டர்நெட் சார்ந்த விஷயங்களை அது ஷாப் பண்ணாலும் சரி, சர்வ் பண்ணாலும் சரி, நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் அது சார்ந்தே நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் அதிலேயே முழுக்க முழுக்க போகும்போது தான் சில பேருக்கு அந்த மனக்கோளாறுகள்னு சொல்லக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வரும். மூட் ஸ்விங்ஸ் சில நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, சில நேரம் சோகமாக இருப்பாங்க, சில நேரம் எரிச்சல் அடைவாங்க. அது சமூக வலைதள பயன்பாடு தீர்மானிக்குது. தாராளமாக நிறையா. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு நபரோட பேசாமல், ஒரு மக்களோட பேசாமல், அவங்க முழுக்க முழுக்க இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால இந்த எமோஷன்ஸ் ரெகுலேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உணர்வுகளோட ரீதியாக ஒத்துப்போக மாட்டாங்க. அதனால தான் அவங்க யார்கிட்டையுமே சரியாக பேச மாட்டாங்க. பெருசாக அந்த இன்ட்ராக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் எண்டட் ஆன்சர்னு சொல்லுவோம். என்ன கேள்வியோ அதுக்கு மட்டும்தான் பதிலே தவிர அதுக்கு ஒரு விளக்கமே இருக்குது. நீங்கள் சொல்கிறது நீங்கள் எல்லாருமே தான் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க, செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க, ரீல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? குழந்தைங்கள் முக்கியமாக. ஏன்னா அவங்க தானே ஒரு ஃபோனை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறது, அது கேமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், சர்ஃபிங்காக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும். அண்டு இன்னும் ஓரளவு நீங்கள் ஒரு 11 வயசு, ஈவன் 10 வயசுலேயே பார்த்தீங்கன்னா சில ஆண்கள், சில குழந்தைகள்லாம் பான் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பான் வீடியோஸ் ரிலேட்டடாக விஷயங்களான ஒரு தகவலை பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல அதிகமாக போக போக தான் அவங்களால ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாமல், படிப்புலேயும் தங்களால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், அப்பா அம்மாவோடையும் சரியான நேரத்தை செலவிட முடியாமல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பசங்கக்கிட்டேயே சண்டை போட்டுக்கிட்டு அண்ட் படிப்பும் நிறையா ஃபெயில் ஆகிற மாதிரியும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. நான் பார்த்து ரொம்ப வியந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நீட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். இவங்க ஒரு எஜுகேஷன்லையும் ஸ்கூல்லையும் போக மாட்டாங்க, அல்லது மார்க்கும் சரியா வர மாட்டாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு அந்த நீட்டு கிடையாது. இது நாட் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ட்ரைனிங்னு சொல்லுவோம். படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் இருக்க மாட்டாங்க, வேலை சார்ந்த விஷயத்துலையும் இருக்க மாட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு ட்ரைனிங் அல்லது எதுலையுமே இருக்க மாட்டாங்க. அது நீங்கள் காலேஜ் ஆர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்படியே போனால் கூட மார்க்குமே ஒன்றுமே இருக்காது. ஸோ இது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஸ்கூல் பிடிக்கல. ஆனால் இன்டெரக்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிஹைண்ட் த சீனுன்ற மாதிரி அவ்வளோ தூரம் அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி அதுவே உலகன்ற மாதிரி வீட்டில் இருப்பாங்க.
ஏன்னா இரவு நேரத்தில் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிவிட்டு பகல் நேரத்தில் எந்திரிக்கணும்னு உங்களுக்கு தோணாது, அல்லது எந்திரிச்சாலே எதுக்குன்னு சண்டை போட தோணும். இதில் அப்பா அம்மாவுக்கும் சண்டை வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நாட்கள் நகர நகர நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம எஜுகேட் பண்ணோன்னா அல்லது புரிய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டில் ஓடி விளையாடணும், ஒரு மாதிரி அந்த குழந்தை பருவம்னா ஒரு ஜாலியாக வெளியே போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஓடி விளையாடணும்னு இருக்கும். கரெக்ட். இன்னொன்று நட்புகள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகிறது, ஜாலியாக எல்லாருக்கூட பழகணும்னு. இன்னும் கொஞ்சம் மிடில் ஏஜில் ஒரு மிடில் ஸ்கூலில் 8th 9th 10thனா அந்த ஒரு நட்பு நல்லாயிருக்கும். பசங்களோட பழகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. அது ஸ்கூல் போகிறதே ஒரு ஜாலியாக இருக்கும். பசங்களோட பழகிறோம், டெய்லி போய் பார்க்குறோம் ஃப்ரெண்டுன்னு. காலேஜ் டேஸும் அதே மாதிரி தான். ஆமாம், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம். அப்போ நீங்கள் சொல்கிற இது எங்கே வந்து இதாகுது? எத்தனை பர்சன்டேஜ் இந்த மாதிரி மாற்றம்? கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 40%க்கு மேலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%. ரொம்ப பயமுறுத்துற இதை சொல்கிறீங்க. ஆமாம், இது ஆராய்ச்சி ரீதியான ஒரு கணக்கீடு தான். ஸோ கிட்டத்தட்ட அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேருந்து குமர பருவம் வந்து அனைவருமே ஒரு ஃபோனை வந்து இன்அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அவங்க விளையாடுவாங்கல்ல, விளையாடுறது மற்றெல்லாம் இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறது அவுட்டோர் கேம் சொல்கிறீங்களா? ஆமாம், அவுட்டோர் கேம் ரொம்ப ரேர் சார் இப்போலாம். சரி, பசங்களை சந்திக்கிறது, அவங்களோட எங்கேயா வெளியில் போகிறது, சினிமா கினிமா போகிறது, அந்த மாதிரி அது இருக்குது, ஓரளவு இருக்குது. அந்த 40%க்கு அது இருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஓரளவு இருக்குது. பட் நீங்களே அந்த பிரேக் டைமில் கூட பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கேப்போ இல்லை போர் அடிக்கிற சந்தில் வந்து பக்கத்தில் பேசக்கூடியவங்களோ விசில் அடிக்கக்கூடியது ஒரு ரகம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரிடாமினண்ட்டாக இன்டர்நெட் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது இன்டர்நெட் யூசேஜா இல்லை செல்ஃபோன் இதுவா? நீங்கள் அந்த ஸ்க்ரீன் டைம்னு நம்ம சொல்லிக்கலாம் சார். அந்த ஸ்க்ரீன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருதோ, இப்போ நமக்கு அந்த டோபமைன்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம், எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அது ரீல்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை யாராவது அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கட்டும், இல்லை கூகுளில் பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கட்டும், டக்குன்னு அவங்க கவனங்கள் அதுக்குள்ளே போயிடும். அதனால தான் எல்லாருமே வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா அவங்களுடைய ஃபோன் எடுத்து பார்த்தா கூட குறையாமல் 6 மணி நேரம்ன்ற மாதிரி அதில் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், அவர் லைக் நம்ம பேசுகிற மாதிரி அவங்க பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும், இது எல்லா இதுலையுமே பெரிய ஒரு இடையூறு. சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த காலத்தில் நம்மளுடைய நட்புகள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம தெருக்கள், காலேஜ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இன்டர்நெட் யுகத்தில் நீங்கள் புது புது ஆட்களோட பழகலாம், சேட் பண்ணலாம், புது புது நட்புகள் கிடைக்கும்ல, அது நல்ல விஷயம் தானே? அந்த நட்பு எதுவுமே வந்து நிரந்தரமானதும் கிடையாது. அந்த நட்பெல்லாம் வந்து அன்றைக்கி சாயந்தரம் போய் மீட் பண்ணக்கூடிய ஒரு நட்பும் கிடையாது. ஈவன் ஒரு காஃபி ஈவினிங்னு சொல்லக்கூடிய ஒரு டீ குடிக்கிற நட்பு கூட கிடையாது. இவங்க எல்லாருமே ஹாய் பாய்னு சொல்லக்கூடிய ஒரு நட்பாக தான் இருக்கும். அதிகபட்சம் லைக் போடுவாங்க கூடிய நட்பாக தான் இருக்கும். இது எதுவுமே வந்து நம்மளை மாதிரி ஒரு நேராக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தாது. ஸோ எப்போவுமே அந்த ரியல் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கு தான் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசுக்கு மேலேயே அல்லது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விசேஷத்துக்குலாம் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரியவங்களை வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய இல்லை அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இப்போ இன்டர்நெட்டு பயன்பாடுன்றது இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டைம் இந்த மாதிரி இது மூலிமா நன்மை அடைஞ்சவங்களும் இருப்பாங்கல்ல? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெமினியாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஆன்லைன் கூகுளாக கூட இருக்கட்டுமே, முன்ன வந்து ஒரு லைப்ரரியில் போய் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தகவல் தான் ரொம்ப அதிகம். இதுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து பிரயாணம் பண்ணணும், இதெல்லாம் போய் அந்த இடத்துல உட்காந்து மெம்பர்ஷிப் வாங்கி இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. தேடணும் புக்கை வேறு தேட. ஆமாம், அதில் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு காப்பி 2 காப்பி நம்ம தேடும் போது வேறு ஏதாவது புக் அடிச்சு மைண்டு மாறினாலும் உண்டு. கரெக்ட். இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கட்டுமே. பட் எந்த அளவுக்கு வந்து வெறும் தகவலுக்காகவோ அல்லது படிப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்றது தான் இட்ஸ் அ கொஷின் மார்க். இதில் தான் வந்து பேரண்டல் சப்போர்ட்டும் வேணும். அதனால தான் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஃபோனை யூஸ் பண்ணுறதை விட லேப்டாப்பை கொடுங்க, டெஸ்க்டாப்பை கொடுங்கன்னு சொல்லுவேன். அதுவும் அந்த டெஸ்க்டாப் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ உண்மையிலேயே ஒரு படிப்புக்காக தான் நான் ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ஃபோனில் இருக்கிறதுக்கும் டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதையும் வெளிப்படையாக பார்க்க முடியாது. கரெக்ட். ரொம்ப நேரம் அந்த ஃபோனில் இருக்கிறதுக்கும் லேப்டாப்பில் ஒரு டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
அதனால் அதுவும் ஒரு நல்ல யுக்தி தான், அப்படி பயன்படுத்தலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீனிங் டைம், ஓகே, இன்டர்நெட் பயன்பாடு, இது பயன்படுத்துறதுனால மன அழுத்தம் வருதா, அல்லது மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அதுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க? இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் ப்ரொப்போசிஷன் தான் நம்ம சொல்லுவோம். அது நகைச்சுவைக்காக சொல்லணும்னா கோழியிலேருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததான்ற மாதிரி. பட் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கிளைண்ட் எக்ஸ்போஷரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு மன அழுத்தம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு மன அழுத்தத்துடைய ப்ரிடாமினன்ட் அறிகுறியே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீங்களோ அதை இப்போ செய்ய மாட்டோம். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் மொபைல் யூசேஜுக்கு மட்டும் அது விதிவிலக்கு. என்ன ஆகிடும் அப்படின்னா சில பேருக்கு மன அழுத்தம் வந்துருச்சு, அது குடும்பத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஃபோனில் உட்காந்துருவோம். அந்த ஃபோனில் உட்காந்து அல்லது வேலை தேடுறேன்னு ஒரு ஆரம்பத்தில் போய் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் அதிகமாக போய் சில நேரத்தில் ஒரு பான் அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இது ரெண்டுமே இன்டர்லிங்க் தான். மன அழுத்தம் வந்தாலும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ளே போயிடுவாங்க, அல்லது சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அதிகபட்சத்தில் மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தம் மட்டும்தான் கிடையாது, மனப்பதற்றமும் வரும். ஐயோ நமக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சோ, அல்லது உடம்பு ரீதியாக ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸில் நான் வந்து இந்த பாலினத்தை சார்ந்தவர் தானா, எனக்கே அந்த செக்ஷுவல் ஐடென்டிட்டியில் ஒரு டவுட் வந்துடும். நான் ஆனா பெண்ணா, அல்லது பைசெக்ஷுவலா, அல்லது என்னுடைய ஆண்மை ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் இன்டர்நெட் அதிகமாக தப்பாக யூஸ் பண்ணும் அப்படின்னா வருவதற்கு இருக்குது. இது இல்லாமல் மனச்சிதைவுன்னு சொல்லுவோம். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோனை யாரோ ட்ராக் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். சமீபமாக ஒரு கல்லூரி மாணவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஃபோன் மாற்றிருக்கிறார். உங்கள் அக்கா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி பண்ணாத, அப்படிலாம் யாருமே ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் இல்லாமல் என் ஃபோனை யாரோ ட்ராக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் திட்டவட்டமாக நம்பி அவர் ஃபோனை மாற்றின ஒரு விஷயங்களும் உண்டு. சரி, அவர் தான் அந்த துறையிலேயே இருக்கிறார்ல, அது இன்டர்நெட்டை பயன்படுத்துகிற எல்லாம் பண்ணுறாரு. ட்ராக் பண்ணுறது சம்மந்தமான டூலு மற்ற விஷயங்களை வச்சு அவர் ஏன் தெரிஞ்சுக்கிறார்? வெரி குட். இப்போது நீங்களும் நானும் வந்து ஒரு சராசரியாக ஒரு இன்டர்நெட்டை வந்து ஆரோக்கியமாக நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம நல்லா தூங்குகிறோம், முழிக்கிறோம், நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செய்யும். ஒருவேளை நம்ம சரியாக தூங்காமல் இன்டர்நெட்டை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம், மறுநாள் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம், மறுநாளும் யூஸ் பண்ணுவோம், மறுநாள் நைட்டும் நம்ம யூஸ் பண்ணி சரியாக தூங்கவில்லை என்றால் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ஃப்ராண்டல் ஏரியாவில் அல்லது பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ரெகுலேஷன்ஸ் ஏற்பட்டு, அதாவது மாற்றுகள் ஏற்பட்டு, ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு இல்லாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம், கேட்காத ஒரு விஷயம்லாம் கேட்குற மாதிரி ஆகிடும். அதில் ஒன்று தான் வந்து இந்த மொபைலில் என்னை யாரோ ட்ராக் பண்ணுற மாதிரி, அல்லது நான் பேசிகிட்டே இருக்கும்போது வேறு யாரோ என் பேச்சை கேட்குற மாதிரி நான் அவங்களாம் நினச்சிப்போம். இது ரொம்ப அதிகமாக 2 மாதம் 2 வாரத்துக்கு மேலெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சில பேருக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு டாக்டரை பார்க்கறது வந்து ரொம்ப சேஃப். நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாரும் இன்டர்நெட்டு, எல்லாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். இப்போ நானும் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு பயம் வரும். நான் இப்போ எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சூப்பர் சார். இப்போது நம்ம இரவு நேரத்தில் தூங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை ஓரமாக வச்சிடணும் சார். தூங்குறதுக்கு அதை தானே பயன்படுத்துகிறோம். அதுக்கு தான் நான் இந்த பிரச்சனை இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் ஆர் மொபைல் ஹைஜீனே நம்ம வச்சுப்போம். இதுக்கு ஒரு பேரா இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனை திட்டவட்டமாக இது ஃபேமிலியாகவே பேசிக்கணும். இது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சிஸ்டர், வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க குழந்தைங்க உட்பட இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் கிடையாது. அது ஹாலில் வச்சுருக்கிற மாதிரியோ இல்லை சைலண்ட் மோட்லேயோ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். காலையில் முழிச்ச உடனே அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒழுக்கத்தை அடிப்படையாக நம்ம கொண்டு வந்தோம். ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு காலோ இல்லை கால் ரீதியாக பயன்படுத்தணும், ஆர் தகவல் ரீதிக்காக மட்டுமே அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஃபோன், நம்ம பார்த்த சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் ஆரம்பித்து கிச்சன் வரையும் எல்லா இடத்துலையுமே அந்த ஃபோன் இருக்கும். அது இல்லாத இடமே இருக்காது. 90% அப்படி தானே இருக்காங்க. ஆமாம், ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா நாட்கள் நகர தான் அது எப்போ உங்கள் தூக்கத்தை இம்பேக்ட் பண்ணுதோ. இப்போவும் நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, என்னென்னா எனக்கு தூக்கம் இல்லை அதனால தான் ஃபோனை யூஸ் பண்ணுறேன். இது முன்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தூக்கம் இல்லை அதனால தான் நான் குடிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அது போய் எனக்கு தூக்கம் இல்லை அதனால தான் நான் ஃபோனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இன்றைக்கி எல்லாம் நீங்கள் உங்களுடைய பசங்களை பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆவரேஜாக விடிய காலையில் தூங்குறவங்க தான் ரொம்ப அதிகம். இது 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் முன்னாடி எப்படி இருக்குன்னா சாட்டர்டே சண்டே இருக்கும்.
அப்பா இன்னைக்கு சண்டே தானே, சாட்டர்டே தானே, ஸ்கூல் காலேஜ் லீவு தானே, நான் நல்லா தூங்குறேன்னு சொல்ல போய் இப்போ எல்லா நாட்களுமே அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பேசுகிறோம், ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கிறோன்னா நமக்கு தூக்கம் தேவை. எப்போ அந்த தூக்கத்தை இந்த ஃபோனை இம்பேர் பண்ணுதோ, அதுவும் அதனுடைய தகவல் வந்து ரொம்ப எக்ஸசிவாக நம்ம எல்லா இடத்துலையுமே தேடுறப்போ தான் இந்த மாதிரி ஒரு மனச்சிதைவு வருவதற்கும் வாய்ப்புகள். மெசேஜ் வந்தால் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை அந்த டோன் வந்தால் பார்ப்பாங்க. இவர்கள் வந்து ப்ரொஃபஷ்னலும் கிடையாது. கரெக்ட். ஆனால் ஏன் அவ்வளோ ஒரு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் அந்த மாதிரி? அது எஃப்எம்ஓன்னு சொல்லுவாங்க சார், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. நாட்கள் நகர நகர என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ரிங்கோ ஆங்ஸைட்டிலாம் நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். அது சின்னதாக ஒரு பக்கத்தில் யாருக்காவது ஒருத்தர் பீப் சண்டை வந்தால் கூட அது நல்லா தெரியும், அவருடைய சவுண்டு வேறு நம்மளுடைய சவுண்டு வேறு. ஆனாலும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கணுன்னு தோணும். தட்ஸ் கால் பவர் ஆஃப் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஒரு கிளாஸில் நடக்கும்போது, ஒரு ஒரு டீச்சர் எஜுகேட் பண்ணும்போதும் சரி, இல்லை எங்கேயாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதும் சரி, இன்றைக்கி மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அந்த நாகரீகம் போய் அது ஒருத்தர் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோ லைக் அந்த இடத்துல எல்லாருமே ஃபோன். அதிகாரிகள் கருத்து கேட்பு கூட்டத்திலலாம் விவசாயிகள் மற்றவங்க சீரியஸாக அவங்க தான் சொல்லும் போது இங்கே அதிகாரிகள் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது காணொலியில் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் மாறிடும். கரெக்ட். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்ஷன். ஏன்னா அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கணும். கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்தாலும் நமக்கே தெரியாமல் அந்த ஃபோனை அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒரு விஷயங்கள் நமக்கு. எல்லாத்துக்கும் அந்த ஃபோன் தான் காரணம், அந்த ஃபோனை தூக்கி ஓரம் போடு அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறது. ஒரு நாள் அந்த மாதிரி முடியுமா? பண்ண முடியுமா? இது ப்ரெடாமினண்ட்டாக எல்லா அப்பாக்களும் நான் பார்த்த என்னுடைய கேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அப்பாக்கள் சொல்லுவேன், இந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சால் சரியாயிடும், இல்லை ஃபோனை தலையை சுற்றி உடச்சி போட்டால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இந்த முறை வந்து ரொம்ப தப்பு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான், படிப்படியாக தான் நம்ம பேசி புரிய வச்சு தான் அந்த பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ அந்த ஃபோனை வாங்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனை கொடுத்து முதல்ல படிக்கிறதுக்கு, முதல்ல நம்ம கிச்சனில் குக் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கொண்டு வரணும். சடனாக நிறுத்துறோன்னா, இவ்வளோ நாள் அதில் ஒரு கேம்ஸோ இல்லை வீடியோவோ பார்த்துட்டு இருந்தால் அந்த குழந்தையோ அந்த பையனோ திடீர்னு நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னா இமீடியட் ரியாக்ஷனாக ஒரு மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கோ, வீட்டில் பொருட்களை உடைப்பதற்கோ, தூங்காமல் இருப்பதற்கோ, தற்கொலை பண்ணுவதற்கான கேஸ்கள் கூட நிறைய உண்டு. ஏன்னா யாருமே ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஒரு செல்ஃப் ஹார்ம் பண்ணணுன்றது தெரியாது. அது ஏதோ ஒரு முயற்சி பண்ணும்போது அது வந்து அது தற்கொலையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக உண்டு. அதனால் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி டப்புன்னெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லக்கூடாது. அந்த குழந்தைய முதல்ல புரிய வைக்கணும், இந்த ஃபோன் உன் படிப்பை எவ்வளோ தூரம் மார்க்கு கம்மியாக வந்திருக்கு பார். இந்த ஃபோன் இதுக்கு முன்னாடி நீ நானும் எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போ பேச முடியலப்பா. இந்த ஃபோன் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போனால் கூட நீ அதை எடுத்துகிட்டு தான் வருவேன், அந்த ட்ரிப்பை கூட என்ஜாய் பண்ணாமல் காரில் உட்காந்து கூட அந்த ஃபோனை தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னு எஜுகேட் பண்ணணும். ஆனால் இப்படி சொன்னால் கூட இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சார், என் பையன் கேட்கலன்னுவாங்க. அதுதான் சிவியர் அடிக்ஷன்னு சொல்லுவேன். அதற்கு தான் இந்த 1-on-1 கவுன்சிலிங்லாம் கொடுக்குறப்போ மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க சொல்கிறத விட ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லும்போது அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் ஒரு டைம் டேபிள்லாம் போடுவோம், அல்லது லைக் மொபைல் கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லுவோம். எந்தெந்த டைமில் ஃபோனை யூஸ் பண்ணலாம். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணார், அதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் குறைக்கும். அதை அவர் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு 1 நாள் 2 நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா அவருக்கு நம்ம பாராட்டுகள் கொடுத்து அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா அந்த மோட்டிவேஷனுக்காகவே அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பார். இது நீங்களாம் மாணவர்களுக்கு, குழந்தை பருவத்தில் இருக்கவங்களுக்கு ஓகே, நல்லா வளர்ந்தவர்கள், வேலைக்கு போகிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, இவங்க மத்தியிலே இருக்குது. குறிப்பாக பெண்கள், இதுக்கு அடிக்ஷன் யார் அதிகமாக, பெண்களா ஆண்களா? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது சார். நான் அதுதான் சொல்கிறேனே, இந்த பெண்கள் இதில் பாதிக்கப்படும் போது நிறைய காசிப் பேச ஆரம்பிச்சு, புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்கள் இதில் பாதிக்கப்படும் போது பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். அதனால் பெண்களும் சரி ஆண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சுய ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒரு பக்கம் ஓடுது, நான் ஒரு பக்கம் குக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு நான் வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், அட்டென்ஷன் கேனாட் பி டிவைடட்னு சொல்லுவோம். கவனத்தை எப்போவுமே நம்ம 50-50 எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ண முடியும், அது முடிச்சு தான் அடுத்த ஒர்க்குன்ற மாதிரி பண்ணலாம். சரி, இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன், வீட்டில் இருக்கிறேன், இப்போ ஒன்றும் இல்லை,
சமையல் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். என்னுடைய ஃப்ரீ நேரத்தில் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, அதுக்கு நம்ம புத்தகங்களை வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு உணர்வுகள் வரும். அல்லது வீட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு சீரியலை பார்க்கறதுலையோ இல்லை ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தேவையில்லையேன்ற ஒரு விஷயத்த பார்க்கறதுனால அவங்களுக்கே தெரியாமல் நம்ம மனம் எந்த அளவுக்கு வந்து கண்டாமினேட் அது அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா? ஸோ அது ஏதோ அது இன்னைக்கு நாளைக்கெல்லாம் அது தெரியாது. அது பார்க்க தான் அதனுடைய தாக்கம் கணவர் மேலே தெரியும், அல்லது மனைவி மேலே தெரியும், அல்லது குழந்தைங்க மேலே தெரியும். ஏன்னா இதை பார்க்கும்போது எல்லாமே அவங்க மனசை ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பின்மையாக இன்செக்யூராக ஆகும்போது மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஸோ நாட்கள் நகர நகர ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஆகிட போகிறோம், இல்லை ஏதோ என் கணவர் உடம்புக்கு என் உடம்புக்கு ஆகிடும் அப்படின்னு இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய தன் உடம்பை பற்றியான பயம் வரக்கூடிய பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு. கூகுள் டாக்டர் நீங்கள் சொல்லி பேசியிருப்பீங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் எல்லாத்துக்குமே என்ன தீர்வுன்னு இந்த புது புது வைத்தியர்கள் இந்த மாதிரி வந்து அதை பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடு இப்படி தான் சாப்பிட்ணும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, நடுவில் தண்ணி, இந்த மாதிரி எதையாவது ஒன்று யாராவது அவங்க போடுறது, அதனால் வர்ற பாதிப்புகள் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வந்து? கண்டிப்பாக உண்டு சார். நான் இப்போ இந்த கேள்விக்கு என்னால் டைரெக்டாக ஒரு பதில் சொல்ல முடியும்னா, ஒரு நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீலை பார்த்தோ அல்லது யூடியூப்பை பார்த்தோ உங்களை நீங்களே சரி செய்வது குணங்கள் ரீதியாக உடல்கள் ரீதியாக பண்ணுறதை விட ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரீல்ஸை ஒரு ஃபுட்டை இப்படி தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்தியமாக அவங்க யாரும் டயட்டீஷியன் பக்கம் கூட போயிருக்க மாட்டாங்க. அதற்கான ஒரு படிப்பு கூட இருக்காது. சாதாரண எல்லா இப்போ சில இந்த ஃபுட்டை எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடும், அல்லது இந்த ஒரு டயட் கிராஷ் டயட் எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடும் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட அனுபவத்தை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சமீபமாக கேள்விப்பட்டிருக்கலாம், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு பர்டிகுலர் ஒரு இயற்கை ஒரு பொருளை எடுத்து அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு ஒரு விஷயங்கள் எல்லாம். ஏன்னா எல்லாருக்குமே வெயிட் லாஸ்க்காக. கரெக்ட். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை பார்த்துட்டு நம்ம ரொம்ப அழகாகணும், நம்ம ரொம்ப இளமையாக இருக்கணும், அல்லது வெயிட் லாஸ் ஆகணும்னு நம்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்க்ரால் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு தகவல்லாம் வரும்போது இது உண்மையிலேயே ஆத்தென்டிக்கான ஒரு தகவலா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் மறந்துடுறாங்க. இப்போ ஆத்தென்டிகேஷன் எங்கே தேடுறது ஆத்தென்டிகேஷனை? உங்களுடைய ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட கேட்டாவே நமக்கு கிடைச்சிடும். ஆர் அதே கூகுளில் கூட இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டாக்டர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் பொது மருத்துவரை பார்த்தாவே போதுமானது. அவர் கரெக்டாக டீவியேட் பண்ணுவார் உங்களுக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். இந்தியா ஆர் லைக் நம்ம ஊரில் மட்டும்தான் நாமளே நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை டிசைட் பண்ணோம். வெளிநாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது மருத்துவர் தான் டிசைட் பண்ணுவார் நீங்கள் உண்மையிலேயே ஸ்பெஷலிஸ்ட் தேவையா இல்லை இதுவே போதுமானு சொல்லி. பட் ஸ்டில் ஏன்னா இன்டர்நெட் ஆர் லைக் கூகுளை பார்த்துட்டு சாட் ஜிபிடி பார்த்துட்டோ லைக் இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்களை பார்த்துட்டு கிராஷில் உடனே வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அல்லது செகப்பாகணும் அல்லது வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்டர்நெட் பார்க்க இம்பல்சிவிட்டின்னு சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கணுன்ற மாதிரி தோணும். ஏன்னா வெயிட் லாஸுக்கு தான் நான் இதை ரொம்ப அதிகமாக சொல்லுவேன். நிறைய சில ஆடெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், அந்த சினிமாவோடைய மியூசிக்கோடைய பேக்ரவுண்டில் கொண்டு வருவாங்க. எப்போவுமே ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்ட்லேயே வராது. பட் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதை கொண்டு வந்து ஒரு சடன் வெயிட் லாஸ் 5 கிலோலேருந்து 15 கிலோ வரையும் குறைக்கலான்றதெல்லாம் இது இம்மிடியேட்டாக பார்க்கும்போது எவ்வளோ பேர் இன்டர்நெட்டை இதை பார்த்து எஃபெக்ட் ஆகிறான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எந்த பொது மருத்துவரோ ஸ்பெஷலிஸ்ட் கூட இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லவே மாட்டாங்க. ஆளுக்கு இப்போ இன்ஸ்டா லைக் ஒரு ஐடியா இருக்குது, எல்லாருமே வெயிட் லாஸ் இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது தான் நிறைய டெத் நிறைய கேஸ் எனக்கு தெரிஞ்சு ரெஜிஸ்டர் ஆகாமல் அல்லது வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க தள்ளப்பட்டவங்களாம் நிறைய பேர். இன்ஸ்டா ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, யூடியூப்பு இதிலெல்லாம் இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த பெரும்பாலான நாட்கள் நான் பார்க்குறவங்க அவங்களே வந்து ஒரு முழுமையான ப்ராக்டிஸ் பண்ணி போடுற மாதிரி எனக்கு தெரியல. டெட் லிஃப்ட்டு இல்லாட்டி இந்த புல்லிங் யாரும் வந்து புஷ்அப்ஸ் எடுத்து பார்க்கல, யாரும் ஸ்குவாட் போட்டு நான் பார்க்கல. இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு தன்னை அந்த ட்ரெஸ்ஸு நல்லா போட்டுக்கிட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு அந்த பனியன் போட்டுக்கிட்டு கையில் பேண்டு கட்டிக்கிட்டு அந்த குடிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு பெட் பாட்டில் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் போதை தவிர இதில் ஆர்வம் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு தான் பெரும்பாலானாலும் இந்த மாதிரி போடுற மாதிரி வருது. என்ன எப்படி சுற்றி பார்த்தாலும் இன்டர்நெட் வந்து அவ்வளோ தாக்கத்தை கொண்டு வரும் சார். ஏன்னா இது சம்மந்தமான ரீல்ஸை பார்க்க
இந்த மேனுவலாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு வெயிட் ட்ரைனிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிப்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் பார் ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே அந்த மொபைலை பார்க்கும்போது எப்படியெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக நம்ம வெயிட்டை வந்து தூக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தள்ளப்படுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போவும் சில ஜிம்மில் நான் பார்த்துருக்கேன், 3 மாதத்தில் 10 கிலோ 15 கிலோ குறைக்கலாம், அல்லது சில குறிப்பிட்ட வெயிட்டை குறைக்கலான்ற மாதிரி ஒரு ஆடு போட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது வந்து இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனுடைய ஒப்புதல் தேவை. ஒரு ஓவரால் செக்கப் பண்ணணும். அவருக்கு எல்லாம் ஆகணுமே, இன்டர்னல் ஆர்கன்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். இவருக்கு என்ன மாதிரி ஒரு டயட்டை சஜஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸை நம்ம கொடுக்கணுன்ற ஒரு யுக்தி எல்லாமே கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரெயினருன்றவங்க ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்காங்களா அப்படின்றதே இட்ஸ் அ கொஷின் மார்க். ஆமாம், பல நாள் ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒருத்தர் ட்ரெயினராக மாறிடுறாரு. அவர் வர்றவருடைய உடல்நிலை, அவருடைய இதய துடிப்பு, அவருடைய நுரையீரல் ஃபங்க்ஷனும் மற்ற விஷயங்களும் பற்றி கவலை இல்லாமல் கொடுக்குற இது சில இது உயிரிழப்பு வரைக்கும் போகுது. ஹார்ட் அட்டாக்கு ஆமாம், இந்த மாதிரி வரைக்கும் போகிறதெல்லாம் பார்க்குறோம். இவ்வளோ நடந்து இதை பார்க்குறவர்களும் அந்த திரும்ப திரும்ப இதில் இறங்குறாங்களா? அது எப்படி, எந்த அளவுக்கு அது அவேர்னஸ் ரீச் ஆகுதுன்னு தெரியல சார். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிட்டஸ்ட் பைசப்ஸ் ஆர் லைக் ஃபோர் ஆர்ம்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியணும்னு சொல்லி எந்த அளவுக்கு கிராஷாக அதில் இருக்கக்கூடிய ஃபுட், அந்த ஃபுட்டு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறது கூட இருக்குது. அந்த ஃபுட்டு பேரை நான் சொல்லணும்னு விரும்பல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஸ்டெராய்டாக இருக்கட்டும், வாட் எவர், எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டருமே அதை ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதக்கூட மாட்டாங்க. இதை எப்படி வந்து இப்படி தனிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு வித்து ஒரு நபருக்கு வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு ப்ராக்ரஸாக இருக்குது, அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டில் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதெல்லாம் ஜீரோ. எதுவுமே அது பார்க்குறது கிடையாது. நீங்கள் எடுங்க, அது சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப தான் எல்லாருக்குமே அந்த பல்க் ஆர் லைக் அந்த மசில் தெரிகிறப்போ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. அது நாட்கள் நகர நகர எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனக்குறைபாடு ஏற்படுத்தும், அல்லது இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜஸ் கொண்டு வந்து சடன் டெத் வருன்றதெல்லாம் யாருக்கும் தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் அது ஒரு 2 வாரம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, பேக் டு த ஃபார்ம்ன்ற மாதிரி. அதே மாதிரி இன்டர்நெட் பயன்பாடு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நமக்கு பொருட்களை நம்ம மேலே கட்டுறது இருக்குல்ல. சரி வாங்க, இந்த 3 ஷர்ட்டு 300 ரூபாவா அப்படி இப்படின்னு அந்த இவர்கள் இன்ஃப்ளூயன்சர்கள் போடுறது, அதை பார்த்து கடைகளுக்கு போகிறது, வாங்கிறது, வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் போட்டு இறக்கிக்கிட்டே இருக்கிறது. கண்டிப்பாக அந்த மாதிரி அது என்ன வகையான மனநிலை? பர்ஸை காலி பண்ணுது. சரி, அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து நம்மளை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் எடுத்து நமக்கு ஒரு 4 ஷர்ட் ஒரு 10 ஷர்ட் இருந்தாலும் கூட நீங்கள் அதை பார்க்க அந்த டிசைன்ஸ் ரிலேட்டட், ஷர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்க கம்பேரிசன் நம்ம மைண்டில் தோணும். இப்போ தோன்றப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் நல்லா இருக்குல்ல, ஆஃபரில் வந்திருக்குல்ல. எனக்கு இப்போ வரையும் அது புரியல. ஒரு கடைக்காரர் 100 ரூபா ஒரு பொருளை வாங்கிட்டு எப்படி ஒரு 60 ரூபாய்க்கு கொடுப்பாருன்னு. ஆனால் இப்போவும் வந்து இதெல்லாம் நம்ம ஆளுங்க நம்பி தான் வந்து அதை போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ த ஆன்சர் இயர் இஸ் அந்த கம்பேரிசன் டெவலப் பண்ணுறதுனால தான் எல்லாருமே இதை வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டாக்குக்கு என்ன ஆகணும், ஒரு கட்டத்தில் மனநிலைமையில் அவங்களே நினச்சிப்பாங்க இந்த ஷர்ட் அல்லது பேண்ட் வந்து பழசாயிடுச்சுன்னு அவங்க மனசை நம்ப வைக்கும். அப்போ தான் அதை யூஸ் பண்ணாமல் இல்லை இது எனக்கு வேண்டாம், இன்னொன்று புதுசாக வாங்கணும்னு அவங்களே கன்வின்ஸ். ஆமாம், பெரும்பாலும் இப்போ நமக்கே அந்த மனநிலை இருக்குல்ல. ஒரு ஷர்ட்டு புதுசாக வாங்கிட்டோம்னா அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வாங்கின ஷர்ட்டு கூட நமக்கு பழசாக தெரியுது. ஆமாம், ஏன்னா அந்த கம்பேரிசன் மைண்டு வந்துடுது இல்லையா. இப்போ புதுசு வாங்கினோன்னா வீட்லேயோ அல்லது நமக்கே தோணும்ல, இதுதான் இருக்கு, இதுக்கப்புறம் ஏன்னா அப்போ நம்மளே கன்வின்ஸ் பண்ணும், போய் சொல்லுவோம். இல்லை இது பழசாயிடுச்சு, இது வாங்கி வந்து 1 வருஷம் ஆச்சு, ஆனால் நீ போட்டது 2 முறை தான் இருக்கும், ஆனால் 1 வருஷம் ஆச்சுன்னு நம்ம மனசே கன்வின்ஸ் பண்ணி தான் புதுசாக. இந்த மாதிரி பயன்பாடுகளில் உங்களுக்கு வந்த கிளையண்ட்ஸில் அதிகமாக இதில் பாதிக்கப்படுவது இல்லை அதிகமாக இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது ஆண்களா பெண்களா? இந்த கேள்விக்கு 2மே பதில் உண்டு சார். ஆண்களும் பெண்களுமே சரிசமமாக பாதிக்கப்படுறாங்க. பட் பெண்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க சார். அந்த மன அழுத்தத்தில் போகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இந்த கவுன்சிலிங் அவேர்னஸ், அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க வந்து ஹெல்ப்புக்காக ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசணும்னு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளினிக்கிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினன்ட் காலர்ஸ் யாருன்னா ஃபீமேல் தான் சொல்லுவேன். இந்த ஆண்கள் பொறுத்தவரை எப்படி வெளிப்பாடாகும் அப்படின்னா கோவம், அடித்தடி அல்லது ட்ரக்ஸு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு ஹெல்ப்புன்றது வந்து ரொம்ப ரேர். பட் அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அல்லது அவங்க அப்பாக்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் அம்மாக்கள் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அல்லது இவங்களுக்குமே நாட்கள் நகர ரொம்ப டென்ஷனாகும் போது தான் தோச்சுப்பேன் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று அன்யூஷுவலாக இருக்குது,
நம்ம யார்கிட்டயாவது போய் பேசலாம் அப்படின்றப்போ தான் இவங்களும் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு இன்டர்நெட் பயன்பாடு வந்து எப்படி ட்ரக் அடிக்ட் வரைக்கும் கொண்டு போய் இந்த அளவுக்கு கொண்டு போவோம் சார், தாராளமாக கொண்டு போவோம். ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து யதார்த்த வாழ்க்கையில் சந்தோஷமே வராது. எழுதி வச்சுக்கோங்க, சந்தோஷமே வராது. அதை யூஸ் பண்ணி அந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனுக்கு கை கால் உதறும்னு பார்த்துங்க. ஒரு குடி நண்பருக்கு வந்து குடி இல்லை என்றால் எப்படி அவருக்கு உதருமோ அந்த மாதிரி ஒரு விட்ரோவல் சிம்டம் வரும். இல்லை, நான் கேட்குறது ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரிலாம் வராங்கன்றீங்களா எப்படின்ற? அதுதான் சொல்கிறேன். எப்படி இந்த விட்ரோவல் சிம்டம் வருதோ அந்த ஃபோனை யூஸ் பண்ண நைட்டு தூக்கம் இல்லாமல் வர இவர்கள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ நைட்டு தூக்கம் வரலன்னா இந்த ஃபோன் யூசேஜ் தான்ன்றது அவங்களுக்கு தெரியாமல் வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் தான் சில பேர் குடிக்கா இருக்கட்டும், இப்போ நம்ம சொல்லக்கூடிய மேர்வானான்னு சொல்லக்கூடிய நம்ம லோக்கலாக வீடு அல்லது கஞ்சான்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பார்ட்டி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுக்கிற பட்சத்தில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சில நேரத்தில் இதெல்லாம் நார்மல்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அப்ராடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் ட்ரக் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே நமக்கு கிடைக்கும். இது என்ன ஆகுனா இது வந்து இது வந்து நல்லது தான் எனக்கு இதம் தரும். ஆமாம், எனக்கு இப்போவும் சொன்ன ஒரு கிளைண்ட் வந்து இத்தனை எம்ஜி சாப்பிட்டா அது நம்மளுடைய பெயினை ரிலீவ் பண்ணணும்னு சொன்னது ஆக்சுவலாக உண்மை. சில பேர் அதில் எக்ஸ்பர்ட்டாலாம் இருப்பாங்க. ஆமாம், ஆனால் யார் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு மெடிக்கேட்டட் எம்ஜிக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இன்டர்நெட்டை மட்டும் நம்ம சரியாக யூஸ் பண்ணவில்லை என்றால் எல்லாருமே பாதிக்கும் சார். தனிப்பட்ட நபராக இருக்கட்டும், என்னை சுற்றி சார்ந்த என் குடும்பமாக இருக்கட்டும், இந்த சமுதாயமாக இருக்கட்டும். அதனால தான் அதை நம்ம வந்து டிசிப்ளின் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து படிப்படியாக குறைச்சி மக்களோட மக்களாகவும் பேசி ஃபேமிலி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, குழந்தைகிட்டையும் பேசி இரவு நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணாமல், பகல் நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணாமல், அல்லது தேவையில்லாத இடங்களில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவிட்டு பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனப்பிரச்சனைகள் கூட சரியாயிடும். அதுக்கப்புறம் தான் சைக்காலஜிஸ்டாரியா இல்லை சைக்காட்ரிஸ்ட் நாங்கள் எல்லாருமே. ஸோ ஒரு இன்டர்நெட் யூசேஜை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் மிஞ்சும். இன்னும் சில பேர் ஓடிடியில் படம் பார்க்குறேன், அதை உட்காந்துட்டு ஹாலில் உட்காந்து பார்க்க முடியல, நான் என் செல்ஃபோனில் போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நைட்டில் பார்க்குறது தொடர்ச்சியாக அது ஒரு இதாக வருது. அது எப்படி சார்? இதுவும் அதுதான் சொல்கிறேன், இது வந்து எவ்வளோ கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இன்டர்நெட் அடிக்ஷனோட இன்னொரு படிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி சேனல்னு வச்சுக்கோங்க. இப்போவும் ஐ நோ எ கிளைண்ட், அது கொரியன் சீரீஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், பயங்கர பரவச நிலையில் இருப்பார். ஃபுல் எபிசோடு ஒரே நைட்டில் முடிப்பார். அப்போ இவர் எப்படி மறுநாள் காலேஜ் போவார்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரியல, லைக் இது வந்து பார்க்க உனக்கு அட்ரினல் ரஷ் வரும்போது உன்னால் வந்து யூஸ்வல் ஆக்டிவிட்டி நாளைக்கு காலேஜுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் கூட வரல பாருங்க. அதனால தான் அந்த ஒழுக்கம் அதில் தேவைன்ற மாதிரி சுற்றி நம்ம அதுலேயே. சரி, இது என்ன தீர்வு கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ நான் ஓடிடி ரெகுலராக பார்க்குறேன், நான் இதை வந்து குறைக்கணும்னா எப்படி குறைச்சிக்கணும்? 20 நிமிஷம் எடுத்துக்குங்க சார். நீங்கள் சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க. அதாவது 10 நிமிஷம் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடும் போது ஏதாவது அதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டேன். நீங்கள் அதுதான் அடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடவே கூடாது சார். அட்டென்ஷன் இஸ் நாட் டிவைடட். அது உங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியாது, எவ்வளோ கேலரிஸ் எடுக்கணும்னு தெரியாது, நம்ம வெயிட் எவ்வளோ போடணும்னு கூட தெரியாது. சாப்பிடுங்க, சுவைச்சு சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட்டை விரும்பி சாப்பிடுங்க. எத்தனை முறை சூ பண்ணுறீங்கன்ற ஒரு கவுண்ட் பண்ணிங்கன்னா கூட வேற லெவல். நீங்கள் சில ஹோட்டலெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் எந்த ஃபோனும் யூஸ் பண்ணாமல் நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய நபராகவும் இருப்பார். மனநிலை சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் அது தூரத்துலேருந்து பார்த்தா நோட் பண்ணலாம். ஒரு ஓனர்ஷிப் எடுத்துப்போம். 20 நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு எபிசோடை பார்த்தீங்களா இல்லை ஒரு சீரீஸை பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணுங்க, உங்கள் வேலையை பாருங்கள். மறுநாள் வாங்க 20 நிமிஷம் அந்த மாதிரி ஓனர்ஷிப் எடுத்தோன்னா பக்கா. நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நீங்கள் இன்னொரு ரூமுக்கு போயிடணும். நீங்கள் அதே இடத்துல உட்கார்றேன் அல்லது இன்னொருத்தர் அந்த எபிசோடை பார்க்குறாரு, நான் போய் படிக்கிறேன்னா அது கஷ்டம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக, எப்போவுமே ஸ்டாப் அட் ஒன்ஸ்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் ஆர் லைக் ஸ்க்ரீனிங் வந்து நம்ம கட்டுப்பாடில் பயங்கரமாக நமக்கு பயன்பாட்டோட எந்த ஒரு உறவையும் எஃபெக்ட் பண்ணாமல் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அது ஓகே. அப்போ நான் என் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறது? விளையாடுங்க, பேசுங்க, ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குது. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இப்போ 4:30 மணி 3 மணிக்குனா ஒரு பசங்களுக்கு ஸ்கூல் விட்டுருச்சு அல்லது காலேஜ் கூட உங்களை ஆஃப்டர்நூன் மேலே விட்டுருச்சுன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது சிலம்பாக இருக்கட்டும், கராத்தேவாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும்,
ஏதாவது ஒரு கேமில் இன்டர்ஃபியர் பண்ணுங்க. ஈவன் மேரத்தானில் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஈவினிங் ஒரு 8 o'clock 9 o'clock நம்ம டயர்ட் ஆகிடும். ஏன்னா கேலரி பேர்ன் பண்ணுற அளவுக்கு இப்போ நிறைய இடத்துல ஒன்றுமே இல்லை. படிப்புன்ற ஒரு விஷயத்தில் கொண்டு போனதுனால அவனுக்கும் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்கிறப்போ அதர் தன் டைம் அவன் ஃபோனை தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாரு. படிக்கிறது ஒரு ஹவர்ஸ் இருக்குது, 1 hour 2 hours அட் ஸ்டேஜ். மார்னிங் முழிச்சோமா நைட்டு என்ன படித்தோன்றதை ரிவைஸ் பண்ணோன்னா அது சூப்பர். அது இல்லாமல் இந்த ஃபோன் யூசேஜை நீங்கள் சொல்லாமே குறைக்கிறது எதுனா இந்த கேம்ஸ் தான். வந்து டயர்டில் படுத்தாருன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பார். அப்படி அது ஃபோனை பார்க்கணுன்னு கூட தோணுது. மோரோவர் ஆஸ் அ பேரண்ட்ஸ் அல்லது கூட பிறந்தவங்க நாமளும் வந்து ஒரு பொறுப்பேற்றுக்கணும். அது மாடலிங்னு சொல்லுவோம். நாமளும் அந்த ஃபோனை அழகாக ஒரு பயன்பாட்டோடு பயன்படுத்தினா அவன் பார்ப்பான் நம்மளை. அவன் நம்மளை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்களாப்பான்னு கேட்கக்கூடாத அளவுக்கு அவர் ஒழுங்காக இருந்துட்டார் அப்படின்னா இவர் சொல்லும்போது இவர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள். ரைட், அடுத்த ஒரு நிகழ்வில் வேறு சில விஷயங்களை பேசுவோம். கண்டிப்பாக சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் வாய்ப்பு.